இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ 15th டே ஆஃப் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச். இந்த வீடியோ எடுத்து 3 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பௌர்ணமி அன்னைக்குன்னு எடுத்தது. ஸோ காலையிலேயே கிளம்பி திருவண்ணாமலைக்கு கிளம்பிட்டோம். லாஸ்ட் வீடியோல கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு 3 நாள் என்னால வீடியோ போட முடியாது, நான் கோயிலுக்கு போறேன், அடுத்து நான் சென்னைக்கு போய் எங்க அம்மா பார்க்க போறேன். கார்ல போயிட்டு இருக்கும் போது செம்ம பசி. சரி ஓகே சாப்பிடலாம், மதியானம் 3 மணி ஆச்சு. முருகன் இட்லி கடையில நல்ல ஒரு லஞ்ச் மீல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அங்க விட்டோம். ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேன். ஆயில்ல பொரிச்ச ஐட்டம்ஸ் எதையுமே சாப்பிடல, சுகர் ஐட்டம்ஸ் இந்த கேசரி எல்லாம் நான் சாப்பிடல, எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி சாப்பிட்டேன். நான் இந்த ரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அளவா சாப்பிட்டேன். வெயிட் மிஷின் இல்ல, இருந்தாலும் எனக்கு தெரியும். ஸோ ஒரு 4 வருஷமா டயட்ல இருக்கிறோம், எவ்வளவு ரைஸ் நம்ம சாப்பிடணும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் ரைஸ் எடுத்துக்கிட்டு மோர் குழம்பு, ரசம், அப்புறம் கார குழம்பு, கொஞ்சம் வெஜிடபிள் கூட்டு இருந்துச்சு. இதை வச்சு நான் வந்து என்னோட லஞ்சை நான் சாப்பிட்டேன். யாராவது வீடியோ பாக்குற நீங்க முருகன் இட்லி கடையில் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. அப்பா வேற லெவல்ல இருந்துச்சு ஃபுட். தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் போலீஸா இருக்கிறதுனால கார் கோயில் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டோம். ஸோ பக்கத்துல கொண்டு ஒரு பார்க்கிங்ல போட்டுட்டு ஒரு 4:30 மணில இருந்து 5 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம். எப்பயுமே திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னாக்கா நான் கிளம்பிடுவேன். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை நான் போயிடுவேன். நாங்க நைட்டு ஃபுல்லா கிரிவலம் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் சுத்தி முடிச்சுட்டு வந்து ஒரு விடிய காலையில ஒரு 3ல இருந்து 4 மணி இருக்கும். ஸோ வந்து ஃபைனலா சாமியை கும்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இங்க இருந்து திருச்செந்தூர் கிளம்புறேன். அடுத்த ஒரு 3 நாளைக்கு கண்டினியூஸா கோயில் ட்ரிப் தான். அடுத்த கோவில் வீடியோல மீட் பண்றேன். ஓம் நமச்சிவாய.